ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவேரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் ஜோதிட மூத்தோர்களுக்கும் ஆர்வலருக்கும் ஆஸ்ட்ரோவாதி இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், வாழ்வியல், மருத்துவம், ஆன்மீகம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் பதிவுகளை கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடத்தில் வாஸ்து, பெயரியல், எண்ணியல் மற்றும் என்ன சொல்வது, உலோகங்கள் அல்லது ராசிக்கற்கள், இப்படி ஜோதிடத்திலேயே ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகள் இருக்கிறது. அதில் ஒன்று வாஸ்து. இந்த வாஸ்து என்பது பூமியினுடைய அமைப்பு, அந்த பூமியில் இருக்கக்கூடிய கதிர் அலைகளினுடைய தாக்கங்களால் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள். இதில் பஞ்சபூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, காற்று, வாயு, ஆகாயம் இந்த 5இல் எந்த இடத்தில் எந்த அளவு இருக்க வேண்டும், எந்த இடத்தில் எந்த அளவு மாறுகிறதோ அந்த மாற்றத்துக்கு ஏற்பட வாஸ்துவில் குறைபாடு என்று அடையாளம் கொண்டு அதை நிவர்த்தி செய்து மனித வாழ்க்கையை இயல்பான வாழ்க்கையாக மாற்றுவது வாஸ்துக்கலை என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் பார்க்கும்போது நாம் கேள்விப்பட்ட, நாம் நூல்களில் படித்தபோது நம் கண்ணில் பட்ட சில தகவல்கள், மனிதன் எந்த அளவுக்கு பாதிக்கிறான், வாஸ்துவினருடைய குறைபாடுகளால் அதை எப்படி சரி செய்கிறார்கள், எப்படி சரியாகிறது, அதன் மூலம் என்ன மனிதன் பயனை பெறுகிறான் என்ற ஒரு சிறு தகவல் இன்றைய காணொளி. வாருங்கள் நாம் காணொளிக்குள் செல்வோம். பூஜை அறையில் ஏற்படும் குற்றங்களும் தோஷ பலன்களும் என்ற வகையில் வீட்டின் வலது ஜன்னல் மூலம் பூஜை அறை மற்றும் வெளிச்சம் பெற்றால் தலைவன் பேரும் புகழும் பெறுவார். சுபாவத்திலேயே தைரியசாலியாகவும் இறைபக்தி உடையவராகவும் உண்மையை பேசக்கூடிய தன்மை உள்ளவராகவும் பிறர் சொல்வதை தானே கடைபிடித்து உதாரண வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவும் குடும்ப பெண்களுக்கு உண்டான மரியாதையையும் உரிமையையும் பாதுகாப்பையும் தன்னுடைய முடிவை மற்றவர் ஏற்க வேண்டும் என்று நினைப்பவர். இதே வீட்டில் முற்பிறவியில் பிறப்பெடுத்தவர் என்று பார்க்கும் பொழுது சூரியனும் குருவும் ஜாதகத்தில் ஒன்று சேர்ந்திருக்கும். இதுபோலவே வலது ஜன்னல் பூஜை அறையுடையதாக இருந்தால் அந்த வீட்டின் ஆண் மகன்கள் கடவுள் பக்தியோடும் இறை சிந்தனையோடும் பிறருக்கு அன்னதானம் செய்வதில் விருப்பமுடையவராகவும் அத்தகைய வீட்டில் ஒரு மகன் பெரிய அதிகாரியாகவும் வெகு தொலைவில் குடும்பத்தை விட்டு பிரிந்து கௌரவமாக வாழக்கூடிய தகுதியாக இருக்கும். வீட்டின் பூஜை அறைக்கு அருகில் கிணறு இருந்தால் அல்லது இடது பக்கம் ஜன்னல் பூஜை அறை ஜன்னலாக இருந்தாலோ வீட்டின் மூத்த பெண்கள் கடவுள் பக்தியும் இரக்க குணம் உடையவர்களாகவும் 2வது அல்லது 3வது ஜன்னல் பூஜை அறை ஜன்னலாக அமைந்தால் எத்தனையாவது எண்ணிக்கை ஜன்னல் அப்படி அமைகிறதோ அந்த எண்ணிக்கையிலான பெண்கள் அம்மாவைப் போலவே இரக்க குணமும் பிறருக்கு உதவும் ஈகை குணம் உடையவர்களாகவும் அமைகிறார்கள். சில வீடுகளில் தோண்டப்பட்ட கிணறு இடையூறாக இருப்பதாக கருதி ஸ்லாப் போட்டு மூடியிருந்தால் அந்த வீட்டு தலைவி கடைசி காலத்தில் மூச்சு திணறி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கடைசி மூச்சு விட்டு உயிர் துறக்கிறார்கள். அந்த வீட்டில் மறைமுகமான உயிரை போக்க வைக்கும் அளவு அபாயங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த விளைவுகள் வீட்டின் பெண் பிள்ளைகளைத்தான் அதிகமாக பாதிக்கிறது. பூஜை அறைக்கு எதிரில் கிணறோ அல்லது தண்ணீர் குழாயோ இருந்தால் குடும்பத் தலைவர் பல சிரமங்களையும் கஷ்டங்களையும் ஆரம்ப கட்டத்தில் அனுபவித்து பின்னர் சுகத்தையும் வசதியையும் அனுபவிக்கும் நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிறார். குடும்பத் தலைவியும் தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பூஜை அறை சமையல் செய்யும் இடத்திலேயே இருந்தால் அந்த பூஜை அறை முழுவதுமோ அல்லது மேடையோ பளிங்குக்கல் அல்லது அதன் தன்மையுடைய கல்லோ உபயோகப்படுத்தி இருந்தால் அந்த தலைவன் இரத்தத்தில் தொற்று நோயால் அவதிப்படக்கூடியவராக இருக்கிறார். அடிக்கடி கோபப்படக்கூடியவராகவும் இருக்கிறார். ஆனால் தைரியசாலி, ஏமாற்று பேர்களின் தொடர்பிலேயே இருக்கிறார். தான் எடுத்த முடிவே சரி, முயலுக்கு 3 கால் என்று பிடிவாதம்
பிடிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். இந்த அமைப்பிற்கான காரணம் என்று பார்க்கும்பொழுது குருவும் செவ்வாயும் ஒருங்கே ஒரு வீட்டில் அமர்ந்து 4ஆம் இடத்துக்கோ அல்லது 2ஆம் இடத்துக்கோ சம்பந்தப்பட்டதாக ஜாதகத்தில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் பூஜை அறை வரவேற்பறையிலேயே இருந்தால் குடும்பத் தலைவன் புத்திசாலியாகவும் எல்லோராலும் விரும்பப்படவனாகவும் பல்துறை வித்தகராகவும் இருப்பார். குரு புதன் இதனுடைய சேர்க்கை இருக்கிறது. இந்த அமைப்பில் ஜாதகன் மனைவி ஒற்றுமையுடன் இருப்பார். பலதரப்பட்ட துறைகளிலும் சிறப்பாக இருக்கிறார். நல்ல வருமானமும் பலவிதத்திலேயும் சம்பாதிக்கக்கூடிய தன்மை உள்ளவராகவும் இருக்கிறார். நிலம், வீடு, ரியல் எஸ்டேட் துறைகளில் சர்வசாதாரணமாக பொருள் ஈட்டக்கூடியவராக இருக்கிறார். சில வீடுகளில் படுக்கை அறையில் பூஜை அறையோ அல்லது பூஜா மாடமோ இடப்பற்றாக்குறையால் அமர்ந்து இருக்கலாம். அந்த அறையை பயன்படுத்தும் ஆணின் மனைவி தெய்வீக கலையோடு இருப்பதுடன் அழகாகவும் இருக்கிறார். ஆனால் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடும் குணாதிசயங்கள் அவர்களுக்கு இயற்கையிலேயே அமைந்து விடுகிறது. சில வீடுகளில் பூஜை அறை கதவு தலைவாசலுக்கு நேர் எதிரில் இருந்தாலோ அல்லது சிறிது தள்ளியோ அந்த குடும்பத்தினுடைய தலைவன் அறிவுடையவனாகவும் புண்ணிய ஆத்மாகவும் கருணை உள்ளம் கொண்டவனாகவும் தேவைக்கு ஏற்ப வருமானம் உடையவராகவும் யாவரும் மதிக்கத்தக்கவராகவும் தனித்துவம் கொண்டவராகவும் இருக்கிறார். நிறைய அபாயங்களை தாண்டி வாழக்கூடிய தன்மையில் அவர் இருக்கிறார். பிற்பகுதியில் அவர் வசதி வாய்ப்புகள் அமையும். இதே பலன் பூஜை அறைக்கு நேர் எதிரில் ஸ்டோர் ரூம் அமைந்தாலும் இந்த பலன் அப்படியே நடக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. பூஜை அறைக்கு எதிரில் பாத்ரூம் அல்லது குறுகிய சந்து சென்றால் அந்த குடும்பத் தலைவனுக்கு வேலைக்கு போவதில் ஆர்வமின்றி விரக்தியுடனே வேலை செய்து வருவார். அடிக்கடி வேலையை மாற்றிக்கொண்டிருப்பார். ஆனால் இறை தேடலும் ஆன்மீக உணர்வும் அவருடன் இருப்பதால் அந்த பாதையில் செல்ல முயற்சிப்பார். முயற்சி அடிக்கடி தடைபட்டு கொண்டே இருக்கும். படுக்கை அறை பூஜை ரூம்களோடு சம்பந்தப்படும் பொழுது வலது பக்க ஜன்னல் படுக்கை அறையின் ஜன்னலாக அமைந்தாலோ அல்லது சூரியன் வெளிச்சம் படுக்கை அறைக்குள் நேரடியாக விழுந்தாலோ குடும்பத் தலைவி பிரசவ நேரத்தில் சிக்கல்களை சந்தித்து பிரசவமாக அமைகிறது. அப்படி இல்லாவிட்டால் அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை சந்திக்கிறார்கள். இது சுக்கிரனும் சூரியனும் ஒரே டிகிரியில் அமர்ந்து பெண் வீட்டில் அமரும் பட்சத்தில் இந்த பாதிப்பு இருக்கிறதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. படுக்கை அறையிலேயே நகை மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் வைத்திருந்தால் அந்த படுக்கை அறையிலே தண்ணீர் பைப்பு இருக்க குடும்ப தலைவனின் மனைவி அடிக்கடி உடல்நலம் குன்றி மருத்துவமனைக்கு போகக்கூடியவராக இருக்கிறார். மேலும் நகை, ஆபரணங்கள், விலையுயர்ந்த பொருட்கள் திருட்டு போக நேரும். குடும்ப தலைவி தலைவனை சந்தேகிப்பார். படுக்கை அறையிலேயே வாஷ்பேசின் இருந்தால் கணவன் மனைவியை சந்தேகிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. இப்படி அமையும் பொழுது சுக்கிரனோ செவ்வாயோ 3லிருந்து ராகு-கேதுவினுடைய சம்பந்தம் இருப்பதை ஜாதகத்தில் பார்க்க முடிகிறது. மேற்கண்ட அமைப்புகள் எல்லாம் நாகரிகத்துக்காகவும் இட நெருக்கடி பிரச்சனையினால் செய்த அமைப்புகளாலும் பிரச்சனையை வரவழைத்துக் கொள்கிறார்கள். படுக்கை அறையில் மார்பிளோ அல்லது தரத்துக்கொப்பான வேறு கற்களோ கிரைனைட்ஸ் உபயோகப்படுத்திட்டிருந்தால் அது சுப பலனையே தரும். செவ்வாய், சுக்கிரன். ஆனால் கற்கள் உடைந்திருந்தாலோ அல்லது சொரசொரப்பாக அமைந்திருந்தாலோ கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் மிகச் சாதாரணமாக இருக்கிறது. இயல்புக்கு அது குறைவாக இருப்பதை உணர முடிகிறது. சில குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர்கள் படுக்கை அறைக்குள் அழைத்து வைத்து அரட்டை அடிப்பது, செஸ், சீட்டாட்டம் போன்ற பொழுதுபோக்கு விளையாட்டுகளை போன்ற நிகழ்வுகளை அடிக்கடி நடந்தால் கணவன் மனைவி இருவருமே சஞ்சல மனது உடையவராக இருக்கிறார்கள். கூடவே அறையில் நீர் தொட்டியும் இருந்தால் கணவன் மனைவி இருவருமே எல்லை மீறி போகக்கூடிய தன்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இதில் ஜாதகத்தில் சுக்கிரன், புதன், சந்திரனிலிருந்து செவ்வாயினுடைய பார்வையோ சேர்க்கையோ பெற்றிருப்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. பூஜை அறை படுக்கை அறைக்கு எதிரில், அதாவது பக்கவாட்டில் படுக்கை அறையிலேயே இருக்க குடும்ப தலைவன் என்னவோ பக்திமானாக இருந்தாலும் அந்த வீட்டு பெண்களுடைய செயல்கள் தடங்கல்களை தடைபட்டு கொண்டே தாமதித்து வரக்கூடிய நிகழ்வுகளை அடையாளம் காட்டக்கூடிய தன்மையோடு அமைந்து விடுகிறது. படுக்கை அறையின் ஒரு பகுதியை ஸ்டோர் ரூமாக பயன்படுத்தினால் அது சேமிப்பு அறை எதிரில் இருந்தாலும் கூட அது பலமான ஏற்ற இறக்கங்களையும் சங்கடங்களையும் தந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஸ்டோர் ரூமில் பழைய பொருட்கள் அது இது சம்பந்தப்பட்டவர்கள் வந்து விடுவதால் பூஜை அறையோ அதற்கு பக்கத்தில் அமையும் பொழுது படுக்கை அறையும் சேமிப்பு அறையும் ஒரே அறையாக இருந்து அந்த அறை சுத்தமாகவும் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பத்தில்
தலைவி பாக்கியவதியாக இருக்கிறார். அந்த குடும்ப தலைவி அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நிர்வகிக்கும் தன்மையோடு அமைந்திருக்கிறார் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. இந்த அமைப்பு லக்னத்துக்கு 5, 7, 8, 12ஆம் இடங்களில் சுக்கிரனும் சனியும் அமைய பெற்றிருப்பேன். அந்த சுக்கிரனும் சனியும் அந்த வீட்டிற்கு நட்பு கிரகங்களாக அமையும் பட்சத்தில் அந்த அமைப்பு உள்ள ஜாதகத்தை பார்க்க முடிகிறது. படுக்கை அறை மற்ற அறைகளை விட மிக பெரியதாகவோ அல்லது கட்டிலோ படுக்கையோ வாசலை நோக்கியிருந்தால் வீட்டின் தலைவி நெறிதவறி தவறான தொடர்பு உள்ளவராக இருக்கிறார். அந்த வீட்டில் விபச்சாரம் தொழிலாக நடப்ப அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆண் பெண் இருவருமே ஒருவருக்கொருவர் உடந்தையாக இருந்து அனுமதிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. படுக்கை அறையிலேயே இணைக்கப்பட்ட குளியல் அறை குடும்ப சந்தோஷம் மறைந்துவிடும், தடைகள் நிறைய வரும். பொதுவாக இது நல்ல அமைப்பல்ல. அதுவும் படுக்கை அறைக்குள் செல்லும் வழி குறுகலாகவோ அல்லது நெருக்கடியாகவோ இருந்தால் நிச்சயம் அங்கே குதூகலம் என்பது காணாமல் போய்விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. மொத்த சமையல் சாமான்களையும் குவித்து வைத்திருக்கும் அறை மிக பெரிய அளவில் இருந்தாலோ அல்லது ஹாலாக இருந்தாலோ வியாபாரத்தில் நல்ல அதிகமான லாபம் வருகிறது. சர்வ சாதாரணமாக இலகுவாக பொருளாதாரத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு அமைகிறது. உணவு தானியங்கள் சேமிக்கும் அறையிலேயே துணி மணிகள் நகைகள் அறையாக பயன்படுத்தினாலோ அல்லது நகை மற்றும் மதிப்புமிக்க பொருட்கள் வைக்கும் அறையில் சேமித்து வைக்கும் அறையாக பயன்படுத்தினாலோ வீட்டு தலைவர் வட்டிக்கு பணம் கொடுத்து வியாபாரம் செய்பவராக இருக்கிறார். இது போன்ற தொழில் மூலம் அவர் அபரிமிதமான வளர்ச்சி அடைகிறார். சேமிப்பு அறை அளவுக்கு அதிகமாக இருக்கலாம், ஆனால் வெளிச்சத்துக்கு வழி இல்லாமல் இருட்டித்தே இருக்கும் பட்சத்தில் வீட்டு தலைவர் நிழல் உலக வியாபாரத்தில் ஈடுபட்டு சம்பாதிக்கிறார். சம்பாதிக்கும் வழி நேர்மையாக இருப்பதில்லை. இவர் என்ன தொழில் செய்கிறார், எப்படி வருமானம் வருகிறது என்பது அவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்காது. சேமிப்பு அறை சிறியதாக இருந்து குறுகலாகவோ நெருக்கடியாகவோ இருக்கும் சூழ்நிலை அமையும் பட்சத்தில் பாத்ரூம் அறையை ஒட்டி இருந்தாலோ அல்லது இந்த அறையை ஒட்டி பக்கவாட்டில் இருந்தாலும் வீட்டில் வசிப்பவர் விரக்தி மனப்பான்மையுடன் இருப்பார். எவ்வளவு சம்பாதித்தாலும் மனதில் துளிகூட நிம்மதியும் சந்தோஷம் இல்லாமல் சஞ்சல மனதுடன் வாழக்கூடிய தன்மைக்கு தள்ளி விடுகிறார். ஹாலுக்குள்ளேயே கழிவுநீர் தாரையோ கழிவுநீர் குழாயோ சென்று வெளியேறினால் அது ஹாலில் கண்ட சாமான்கள் அடைத்து வைத்து நெருக்கமாக இருந்தால் அல்லது குளியல் அறை ஹாலிலிருந்து நேரடியாக சென்றால் ஹாலிலேயோ அல்லது குளியல் அறை இருந்தாலோ அல்லது ஹாலின் நீளம் நீண்டு அகலம் குறுகியிருந்தால் அது பலமான வீட்டு தலைவன் கணக்கு பார்த்து சிக்கனமாக குடும்பம் நடத்தக்கூடிய மனோபக்கம் உள்ளவராக அமைகிறார். அவர் மனம் ஆன்ம விடுதலையை நோக்கி பயணிக்கும் ஆன்மீகவாதிகளை தேடியும் ஜீவசமாதி வழிபாட்டையும் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடியும். வீட்டில் உள்ள ஆண் பெண் மக்களுக்கு திருமணம் செய்வதில் தடை ஏற்படுகிறது. வால் போன்ற நீண்ட வாசல் ஹால் உடையவரின் குழந்தைகள் காதல் திருமணம் செய்கிறார்கள். இதன் விதிப்படி அமைந்த வீடு ஒன்று முற்றிலும் வாஸ்து சாஸ்திரப்படி வெளி மாநிலத்திலிருந்து ஒரு சிறப்பு நிபுணரை கூட்டி வந்து அவருடைய வடிவ அமைப்பின்படி அந்த வீடு கட்டப்பட்டது. வீடு ஹால் 21:10 என்ற அமைப்பில் இருந்தது. அந்த வீட்டில் இருந்த 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் 3ம் அவரவர்களுக்கு விருப்பப்பட்ட இனத்தில் அல்லது மதத்தில் திருமணம் செய்து குடும்பத்தில் இருந்த நிம்மதியை கெடுத்திருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 979113999649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.